அல்லாலி கவுண்டனூர். இந்த அழகாக கிடக்கு பாறை அமைப்பு. ஏறக்குறைய கிழக்கு இருக்குது. நம்ம வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணோம். பாறை உட்சரிவு இங்கே நோக்கி. இது என்ன திசை? தெற்கு நோக்கி கிடக்கு. அவ்வளோதான். காலை சூரியன் நமக்கு பிறகுதான் கண் வலிக்கணும். சரிதானே? சரிதான் சார். சூரியனுக்கு முன்னாடியே நம்ம எழுந்து ஓடணும். இது அல்லாலி கவுண்டனூர், கரூர் மாவட்டம். ஏற்கனவே இந்த இடத்துல 2 போர் போட்டிருக்காங்க. இது ஒரு போர், இங்கே ஒரு போரா? இந்த 2 போர் தானே. இது ஆழம் எவ்வளவு? இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிற போரினுடைய ஆழம் எவ்வளவு? 920 அடி அந்த போர். மேற்கொண்டு ஆழப்படுத்தலாமா வேண்டாமா, அதை விட பெட்டரான பாயிண்ட் இங்கே இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். இது 400 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. பண்ணுங்க. அல்லாலி கவுண்டனூர் முதல் ஸ்கேனில் அந்த போர்வெல்லை ஆழப்படுத்த வேண்டாங்கிற ரிசல்ட்டு வந்திருக்கு. 700 அடிக்குள்ளே ரொம்ப சுமாரான பிரேக். அப்படி அந்த மாதிரி தான் அந்த போரும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 2 பாயிண்ட் அங்கே முதல் ஸ்கேன் நட வச்சோம். 2வது ஸ்கேனில் ஒரு சூப்பராக ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. அந்த போரை கிராஸ் பண்ணி பார்த்ததில்ல. அந்த போரை ஒன்றும் ஆழப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் போருக்கு தென்புறத்தில் ஒரு அருமையான பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அதே சரம் இங்கே மேற்கே கிழக்கு தான். அதனால் கிழக்கு ஓரத்தில் அந்த நல்ல பாயிண்ட்டு தொடர்ச்சியாக இந்த கிழக்கு பகுதியிலையும் வருதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த 3வது ஸ்கேன் நடக்கு. இந்த கரையை ஒட்டி பைப் லைன் வேறு கிடக்கு. அந்த பாதிப்பினால் அது நிறைய நல்ல பாயிண்ட்டாக காட்டுதா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த பைப் லைனை ஒட்டி நம்ம ஸ்கேன் பண்ணும்போது பைப் லைன் பாதிப்பு வராது. உரக்கிணறு இருக்குது. உரக்கிணறா? ஆமாம் சார். கவர்மெண்ட் உரக்கிணறு. எத்தனை அடி ஆழம்? 40 அடி இருக்குது. தண்ணி இருக்கா? 40 அடியில் தண்ணி இருக்குது. இப்போ கிணறு மட்டத்தில் 40 அடி தான் சார். 200 வருஷம் இருக்குமா? ஓ, அதாவது ரிங்கு ஃபுல்லாக ரிங் போட்டுருக்காங்க. இல்லைங்க சார், வெறும் கிணறு, திறந்த வெளி கிணறு. அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் மூலிமா அந்த மேலே இது கல் வச்சு கட்டி. சரி 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 ஓகே. இப்போ நம்ம 2வது ஸ்கேனில் நிறைய தண்ணி வந்த மாதிரி போட்டு வந்துச்சு. பைப் லைன் போயிட்டு சந்தேகம் வந்துச்சு. பைப் லைன் ஒட்டி 3வது ஸ்கேன் பார்த்ததுனால அந்த 2வது ஸ்கேன் வந்து ரிப்போர்ட்டு தவறுனுங்கிறது தெரிய வந்தது. வேறு ஒரு இடம் நீங்கள் சொன்ன குழுவை வச்சு கரெக்டாக மேட்ச் ஆகி அந்த பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு. சரி சார். சரியா? அதான் பாயிண்ட்டு. 3வது ஸ்கேன் பாயிண்ட்டு தான் அது நமக்கு போர்வல் போட வேண்டிய இடம். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அவங்க போர்வல் ஆழப்படுத்தாமல் வேண்டாமான்னு பார்த்தது. ஆழப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இது வந்து நிறைய தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டு. பட் அது பைப் லைனை போய்ட்டு இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் தான் போர்வல் போட பரிந்துரை. இது 4வது ஸ்கேன். இதுலேயும் போர்வல் போடலாம். பார்த்த 4 ஸ்கேனில் 3வது ஸ்கேன்லேயும் 4வது ஸ்கேன்லேயும் போர்வல் பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு. அந்த 2வது ஸ்கேன் பாயிண்ட்டு மட்டும் நிறைய தண்ணீர் வர மாதிரி ரிப்போர்ட்டு, அளவுக்கு அதிகமாக தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட்டு. அதனாலே சந்தேகம் வந்து திரும்ப செக் பண்ணும்போது அதில் பைப் லைனை போய்ட்டு போல தோணும்.